ஹலோ ஆல், இது என்னோட ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட் ஸ்டோரிஸ் டே 2. இந்த காஸ்டியூம் என்னால மறக்கவே முடியாதுங்க. ஏன்னா இந்த காஸ்டியூம் வச்சு தான் நாங்க நிறைய போட்டோஸ் எடுத்தோம். வெளில இருந்து பார்க்கும்போது இந்த லொகேஷன் போட்டோ எடுக்கவே செம்ம அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு தாங்க உள்ள போனோம். ஆனா போக போக தான் தெரிஞ்சது, ஒரு பக்கம் ஃபுல்லா பாறை, இன்னொரு பக்கம் ஃபுல்லா டீ எஸ்டேட். ரொம்ப பயங்கரமா இருந்துச்சுங்க. உள்ள போகும்போது எப்படியோ ஒரு வழியா மெல்ல மெல்ல சதீஷ் அந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வந்துட்டாங்க. எங்க அத்தையும் வழக்கம் போல போன்லயே வீடியோஸ் எடுத்துட்டு வந்தாங்க. அவங்க எதுக்காக எடுத்தாங்கன்னா, சரி மாமா வரதுக்குள்ள ஒரு லொகேஷன் பார்த்து நம்மளே செட் பண்ணலாங்கிறதுக்காக எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா அதை வச்சு என்னோட ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட் ஸ்டோரிஸ் எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேங்கிறத நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. 3 வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த டேஸ்க்கே நான் போன மாதிரி இருக்குங்க. ஆனா அந்த போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கும் போதெல்லாம் நான் சரியாவே கோஆபரேட் பண்ணலங்க. ஏன்னா இது ஒரு பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கும். எங்க இருந்து பார்த்தாலும் விழுற மாதிரியே இருந்துச்சு. பக்கத்துல எல்லாம் நிறைய ரத்தம் உறிஞ்சிற அட்டைப்பூச்சி இருந்துச்சு. ஒரு பயத்திலே இந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா நானாவது பரவாயில்லைங்க. சதீஷமா சின்ன வயசுல இருந்து போட்டோஸ் வீடியோஸ் இந்த மாதிரி எதுவுமே எடுத்து பழகினது இல்ல. ஆனா எங்க 2 பேரோட பாவம் அந்த போட்டோகிராஃபர் தாங்க, எங்க மாமா தாங்க. ரொம்ப ஒரு குட்டி கல்லுல உட்காந்து அந்த போட்டோஸ் எல்லாமே எடுத்தாங்க. ஒரு பக்கம் எங்களோட ஒரு அண்ணா பிளாஷ் காட்டிட்டு இருந்தாங்க, இன்னொரு அண்ணா எங்க 2 பாப்பா வச்சு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. எங்க அத்தை போன்ல போசஸ் எல்லாமே காட்டிட்டு இருந்தாங்க. போட்டோ ஷூட் எடுக்கலாம் ஒரு விஷயமா நினைச்சு போன எனக்கு அவுட்டோர் போட்டோ ஷூட் எடுக்கிறது ஒரு பெரிய விஷயம் தாங்கிறது அப்பதாங்க எனக்கு புரிஞ்சது. இந்த காஸ்டியூம்ல இந்த மாதிரி நிறைய கதை இருக்குங்க. ஏன்னா இந்த காஸ்டியூம்ல தான் நான் டே ஃபுல்லா டிராவல் பண்ணேன். அது ஏங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன்.